அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சேர்ந்த பழனியப்பன் என்பவரது பொண்ணு தான் தனலட்சுமி. தனலட்சுமிக்கு பல வருடங்களாக திருமணம் ஆகாமல் தடைப்பட்டு இருந்திருக்கு. தனலட்சுமிக்கு இருந்த உடல்நல கோளாறு தான் திருமணம் ஆகாததற்கு காரணம்னு சொல்லப்படுது. ஆனால் தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையேன்னு பழனியப்பன் மிகுந்த மனவேதனையில் இருந்திருக்காரு. இந்த சூழல்ல தனலட்சுமியோட அம்மா திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிருக்காங்க. அப்பாவையும் பொண்ணையும் மட்டும் தனியாக வீட்டில் விட்டுட்டு போயிருக்காங்க. கோவிலுக்கு போன தனலட்சுமியோட அம்மா தன்னோட கணவருக்கு ஃபோனில் தொடர்பு கொண்டிருக்காங்க. ஆனால் அவர் ஃபோனே எடுக்கலை. இதனால் சந்தேகமடைந்த அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லி வீட்டில் போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. அங்கே பெரும் அதிர்ச்சி காத்துட்டு இருந்திருக்கு. வீடு உள்பக்கமாக பூட்டியிருந்ததால் போலீஸை வர வச்சிருக்காங்க. கதவை உடச்சி உள்ளே போய் பார்த்தப்போ பழனியப்பன் தூக்கில் தொங்குன நிலையில் சடலமாக இருந்திருக்காரு. தனலட்சுமி மனக்கோலத்தில் இறந்து கிடந்திருக்காங்க. விசாரிச்சப்போ தன்னோட பொண்ணுக்கு திருமணம் ஆகலைன்ற வருத்தத்தில் பழனியப்பன் தன்னோட பொண்ணு தனலட்சுமியை கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சிருக்காரு. கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு பட்டுப்புடவையை போத்தி விட்டு முகமெல்லாம் சந்தனம் குங்குமம் வச்சு திருமண கோலத்திலேயே படுக்க வச்சுட்டு அதே கயிற்றால அவரும் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அவனோட பொண்ணுக்கு திருமணம் நடக்கலைன்ற விரக்தியில் ஒரு தந்தை பெற்ற மகளை கொன்னுட்டு அவன் தற்கொலை பண்ணிக்கிட்ட இந்த சம்பவம் அப்பகுதியிலேயே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு.